ஹே ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் செலஸ்டன். நம்ம சேனலில் ஃப்ரீ சில்க் த்ரெட் பேங்கிள் அண்ட் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கான கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோட்டோ வச்சு எப்படி பேங்கிள் வந்து மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபோட்டோ பேங்கிள் அந்த டாபிக் தான் இன்றைக்கி ஃபுல்லாக நான் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, இந்த ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நான் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபோட்டோ பேங்கிள் வந்து நம்ம ப்ரைடுக்கு வந்து மேக் பண்ணலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த பேங்கிள் மேக்கிங்க்கு தேவையான கிட்டுன்னு பார்த்திங்கன்னா பேங்கிள் தேவைப்படும், அடுத்து சில்க் த்ரெட்டு தேவைப்படும், க்ளூ ஃபேப்ரிக் க்ளூ நம்ம யூஸ் பண்ணுவோம்ல ஸ்டோன்ஸ்க்கு, அந்த ஃபேப்ரிக் க்ளூ, அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ தேவைப்படும். ஃபோட்டோ வந்து ஸ்டாம்ப் சைஸாக இருக்கலாம், இல்லைனா ஸ்கொயர் ஷேப்பில் வேணும் அப்படின்வாங்க, இல்லைனா ரெக்டாங்கிள் ஷேப்பில் வேணும் அப்படின்வாங்க. ஸோ அது வந்து கஸ்டமைசேஷன் பொறுத்து. ஸோ அவங்க வந்து எந்த மாதிரி ப்ரைடு வந்து எந்த மாதிரி ஃபோட்டோஸ் வேணும்னு கேட்குறாங்களோ அதை பொறுத்து கஸ்டமைசேஷன் பொறுத்து வந்து ஃபோட்டோ நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் B7000 க்ளூ வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அந்த க்ளூ வந்து எதுக்காகனா நம்ம ஃபோட்டோ ஸ்டிக் பண்ணுறதுக்காக அந்த க்ளூ தேவைப்படும். நெக்ஸ்ட்டு வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் தேவைப்படும். இந்த குந்தன் ஸ்டோன்ஸும் வந்து கஸ்டமர்ஸ் வந்து எந்த மாதிரி டிசைன் வேணும் அப்படின்னு கேட்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து சுகர் பீட்ஸ் தேவைப்படும். ஸோ இது எல்லாம் தான் இன்றைக்கான நம்ம ஃபோட்டோ பேங்கிளுக்கு வந்து தேவையான திங்ஸு. ஸோ இது வந்து ஒன் கட் பேங்கிளில் தான் நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். இது வந்து எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும், ப்ராடாக வேணும் அப்படின்னாங்கன்னா அந்த ஒன் கட் பேங்கிலே வந்து நீங்கள் டபுள் பேங்கிளாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நேற்று வந்து நம்ம நேம் பேங்கிள் வந்து மேக் பண்ணோம். ஸோ நேற்று பார்க்குறதுக்கும் இன்றைக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே நல்லா செட் ஆகிருச்சு. என்னென்ன ட்ரை ஆகாமல் இருந்தனால உங்களுக்கு அங்கங்கே அந்த க்ளூ வந்து அப்படியே இருந்தது. ஸோ இது நல்லா ட்ரை ஆகிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம நேம் பேங்கிள் வந்து மேக் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து இப்போ பேலன்ஸ் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஸ்பேஸ் இருக்கனால நான் இந்த பேங்கிள்லேயே உங்களுக்கு வந்து நான் ஃபோட்டோ பேங்கிள் வந்து மேக் பண்ணிடுறேன். ஸோ நான் சொன்னேன்ல டபுள் பேங்கிள் வந்து வச்சு கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒன் கட் பேங்கிள் ரெண்டையும் வந்து ரேப் பண்ணி அதை நல்லா பேஸ்ட் பண்ணிடணும். ஒன்றா ஒட்டிட்டிங்க அப்படின்னா அது ப்ராடாக இருக்கும் அந்த பேங்கிள். ஸோ அதில் வந்து நம்ம ஃபோட்டோஸ் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு மிக்கி மவுஸ் ஃபோட்டோ, குட்டியான ஃபோட்டோ தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பெரிய ஃபோட்டோவும் என்கிட்ட இருக்குது. நான் வந்து இப்போ நம்ம டபுள் பேங்கிள் வச்சோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு வந்து குட்டியான ஃபோட்டோ தேவைப்படும். நான் வந்து சிங்கிள் பேங்கிள் தான் வைக்கிறேன். அப்படின்றப்போ நமக்கு இந்த சைஸே ஸ்டாம்ப் சைஸே வந்து நமக்கு போதுமானதாக இருக்குது. ஸோ இந்த பேங்கிளில் இந்த ஃபோட்டோ தான் வச்சு நான் டிசைன் பண்ண போகிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து எந்தெந்த பொசிஷனில் வந்து நம்ம டிசைன் கொடுக்கணும், அந்த பேட்டிஷன் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ அந்த பேப்பர் இருந்தது அப்படின்னா நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ ஃபோட்டோ கிச்சின்னா ஃபோட்டோ பேங்கிள்னால் வந்து நீங்கள் 2 இடத்துலையும் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ரெண்டு இடத்துல ஆப்போசிட்டில் வந்து நீங்கள் ஃபோட்டோ கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மூணு டைரெக்ஷனில் நீங்கள் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த சைடில் இருக்க கேப்பில் ஏதாவது டிசைன் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம டிசைன் கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் 3 சைடு ஃபோட்டோ இருந்தது அப்படின்னா 3 சைடு நீங்கள் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக ஒரு சைடு மட்டும்தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணி காட்டுறேன். ஆனால் நீங்கள் வந்து இதே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ஒரு பேங்கிள் ஃபுல்லாக எடுத்து அதில் வந்து 3 டைரெக்ஷன்லேயும் ஃபோட்டோ வச்சு நீங்கள் இது பண்ணுங்கள். ஃபோட்டோ இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி அந்த ஃபோட்டோ சைஸ்க்கு கூட ஒரு பேப்பர் கட் பண்ணி ப்ராக்டிஸ்க்காக யூஸ் பண்ணிக்கோங்க. பேப்பர் கட் பண்ணி கூட அதை ஸ்டிக் பண்ணிக்கோங்க பேங்கிளில். அந்த மாதிரி போட்டு கூட இந்த டிசைனை வந்து நீங்கள் மேக் பண்ணி பாருங்கள். இது ஆப்ஷனல் தான். ஃபோட்டோ இல்லை அப்படின்னா இந்த இதை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து நான் B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், நீங்கள் வந்து B7000 வந்து ஸ்டோன்ஸ்க்கு யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது வந்து நம்ம ஃபோட்டோ ஸ்டிக் பண்ணுறது வந்து ஃபேப்ரிக் க்ளூவில் ஸ்டிக் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக அந்த ஃபோட்டோவை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்காக நான் B7000 நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ B7000 நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒன் டைம் நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. தேவைப்படுறப்ப எடுத்துக்கோங்க. ஏன்னா அதிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு க்ளூ ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கம் எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் நீங்கள் கம்மை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும், நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து இந்த 2 கேப் இருக்குல்ல, இப்போ நான் வந்து அங்கே நேம்
நேம் வந்து மேக் பண்ணியிருக்கனால எனக்கு இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு மட்டும் இருக்க கேப்பில் தான் நான் ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு சுகர் பீட் எடுத்திருக்கேன். சுகர் பீடும் க்ளூ, ஃபேப்ரிக் க்ளூ நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூவை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க பேங்கிளில். உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வந்து பேங்கிளில் அப்ளை பண்ணணுமோ அந்த அந்த ஸ்பேஸ் வரைக்கும் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த க்ளூக்கு மேலே வந்து நீங்கள் சுகர் பீடு இருக்குல்ல, அந்த சுகர் பீடை கொடுத்துக்கோங்க. நீங்கள் சுகர் பீடை வந்து இந்த மாதிரி நீங்கள் கையில் எடுத்து வச்சு கூட அப்படியே டேரெக்டாக கையை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடியில் வந்து ஒரு பேப்பர் ஏதாவது நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா வேஸ்ட்டு கீழே கொட்டினாலும் நம்ம அந்த பேப்பர்லேருந்து எடுத்து நம்ம பாக்ஸ்லேயோ இதுலேயோ கொட்டி வச்சுக்கலாம். ஸோ அது ஃபுல்லாகவே அந்த இடம் ஃபுல்லாகவே நம்ம எவ்வளோ க்ளூ கொடுத்துருக்கோமோ அந்த க்ளூ ஃபுல்லாகவே இந்த மாதிரி சுகர் பீடை அப்ளை பண்ணி அதை நல்லா ட்ரை பண்ண விட்டுருங்க. உங்களுக்கு லெஃப்ட் சைடு கேப்லேயும் சரி, ரைட் சைடு கேப்லேயும் சரி, 2 சைடுமே இதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிட்டு சுகர் பீட் கொடுத்துட்டு நீங்கள் இப்படி கீழே இது பண்ணிங்க அப்படின்னாலே அந்த கம்மில் இல்லாததெல்லாம் கீழே உதிர்ந்துடும். ஸோ அப்படி உதிர்ந்ததை நீங்கள் எடுத்து மறுபடியும் நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. இப்போ இந்த சைடுமே வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து உங்களுக்கு சுகர் பீடு கொடுக்கணுமோ அது ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணுங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அகெயின் அதே மாதிரி சுகர் பீடு கொடுத்துக்கோங்க. இப்போ 2 சைடுமே வந்து நம்ம சுகர் பீட் கொடுத்தாச்சு. இது வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு பீடு வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து நீங்கள் சுகர் பீட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி எடுக்காதீங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ இந்த பேப்பரில் வந்து எக்ஸ்ட்ரா இந்த பீடு எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸில் வந்து நான் போட்டு வச்சுட்டேன். சுகர் பீட் பாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த பாக்ஸில் நான் போட்டு வச்சுட்டேன். உங்களுக்கும் இதே மாதிரி வந்து பீட்ஸ் வந்து கீழே வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அடியில் ஒரு பேப்பர் இல்லைனா கிளாத் ஏதாவது போட்டுட்டு மொத்தமாக அந்த பீட் கொட்டினதை எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆக விட்டுருங்க.
இப்போது நமக்கு வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் தான் தேவைப்படும். நம்ம பேங்கிளில் வந்து இதை அப்படியே விட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ நம்ம சுகர் பீட் மட்டும் கொடுத்தோன்னா நல்லா இருக்காது. இதில் வந்து ஒரு சின்ன டிசைன் கொடுக்கலாம். ஸோ அதுக்காக வந்து நான் வந்து ஹாஃப் மூன் ஷேப் எடுத்திருக்கேன். ஸோ கலர் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பிங்க் கலர் ஐ ஷேப் குந்தன் ஸ்டோன் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த குந்தன் ஸ்டோன்ஸ் டீட்டெயில் எல்லாமே வந்து ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே நம்ம பார்த்தாச்சு. ஸோ அதை பார்க்காதவங்க வீடியோ இருக்குது. குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து எப்படி நம்ம சைஸ் வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருப்பேன். அந்த சைஸை வந்து நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் 2 ஷேப்பில் வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். எடுத்ததுக்கப்புறம் இந்த குந்தன் ஸ்டோன்ஸை வந்து நம்ம இந்த பீடு கொடுத்துருக்கோம்ல, அந்த பீடில் தான் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இது இன்னும் எனக்கு வந்து ட்ரை ஆகலை. நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து இதை அப்படியே ட்ரை ஆக விட்டுறேன். ஸோ இப்போ நல்லாவே ட்ரை ஆகிருச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ இதில் தான் வந்து நம்ம டிசைன் கொடுக்க போகிறோம். இப்போ நான் B7000 க்ளூ எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் என்ன டிசைன் கொடுக்க போகிறேன், ஏன்னா இது வந்து நம்ம ஸ்டோன் மேலே தானே விட்டுறோம். அப்படின்றப்போ நீங்கள் B7000 யூஸ் பண்ணுங்கள். அதனால் ஒன்றும் ஆகாது. டேரெக்டாக நம்ம த்ரெட்டில் அப்ளை பண்ணி குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் அது ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இதில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு நல்லா ஸ்டிக் ஆகிரும், ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியாது. ஸோ இப்போது நம்ம இதில் வந்து நான் லோட்டஸ் டிசைன் தான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக லோட்டஸ்க்கு வந்து ஐ ஷேப் எடுத்திருக்கேன். கீழே அந்த லீவ்ஸ்க்காக ஹாஃப் மூன் எடுத்திருக்கேன். நான் ஒரு க்ளூ பென் எடுத்துக்கோங்க. க்ளூ பென் எடுத்து அந்த ஸ்டோன்ஸ் எடுத்து நம்ம வைக்கணும். ஃபஸ்ட்டு நான் B7000 கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் சென்டரில் ஒரு ஐ ஷேப், அதுக்கப்புறம் லெஃப்டில் ஒரு ஐ ஷேப், ரைட்டில் ஒரு ஐ ஷேப். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டோன் நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த மூணு மட்டும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு கீழே இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹாஃப் மூன் ஷேப் இருக்குல்ல, லீஃப் மாதிரி இப்படி கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமேட்டு நம்ம அடுத்து வந்து மறுபடியும் அடுத்த டிசைன் நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம இன்னொரு டிசைன் கொடுத்துக்கலாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான், க்ளூ வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா மூடி வச்சுருங்க. ஒவ்வொரு டைம் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ கீழே ஸ்டிக் பண்ணுறனால கீழே கொஞ்சம் வந்து நான் கொடுத்துட்டு இப்போ மேலே வந்து இன்னும் 2 ஐ ஷேப் வந்து நம்ம குந்தன் ஸ்டோன் கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ தான் 3D எஃபெக்டில் வந்து நமக்கு ஒரு லோட்டஸ் வந்து க்ரியேட் ஆகும். இப்போது அந்த மேலே வந்து அதே மாதிரி 2க்கும் நடுவில் சென்டரில் ஒன்று, லெஃப்ட் சைடு ஒன்று வச்சுருக்கோம்ல, அதுக்கு நடுவில் ஒரு குந்தன் ஸ்டோன், அதே மாதிரி இந்த 2க்கும் நடுவில் ஒரு குந்தன் ஸ்டோன் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லோட்டஸ் வந்து க்ரியேட் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி தான் லோட்டஸ் டிசைன் நம்ம கொடுக்கணும். இங்கே வந்து லோட்டஸ் டிசைன் தான் கொடுக்கணுன்ட்டுலாம் இல்லை. உங்களுக்கு வந்து ஃப்ளவர் ஷேப் கொடுக்கணும், இல்லைனா வெறும் சர்க்கிள் மட்டும் நான் வைக்கிறேன், ஐ மீன் ரவுண்ட் மட்டும் நான் வச்சு ஃப்ளவர் மாதிரி நான் கொடுக்குறேன் அப்படின்னாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு லோட்டஸ் ஷேப் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக லோட்டஸ் டிசைன் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ லோட்டஸ் வந்து இந்த மாதிரி தான் ஒரு 3 ஐ ஷேப் வச்சுட்டு அந்த 2க்கும் நடுவில் இங்கிட்டு ஒரு ஸ்டோன், இங்கிட்டு ஒரு ஸ்டோன் நம்ம வச்சோம் அப்படின்னா அது லோட்டஸ் டிசைனாக க்ரியேட் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துக்கோங்க.
ஸோ இந்த லோட்டஸ் டிசைன் வந்து உங்களுக்கு தெரியல, அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். நான் மறுபடியும் உங்களுக்கு நான் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் யாராக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். உங்களோட ஃப்ரீ டைமில் தான் வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ப்ராக்டிஸ் பண்ணி அதை வந்து ஒரு பிஸ்னஸாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக தான் இவ்வளோ தூரத்துக்கு வந்து நான் ஃப்ரீ கிளாஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன். எந்த அமௌண்ட்டுமே வந்து உங்கள்கிட்டேருந்து நான் வாங்க கிடையாது. ஐ மீன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், கிளாஸ் ஃபீஸ் அப்படின்னு எந்த ஃபீஸுமே கிடையாது. கிளாஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா சர்டிஃபிகேட்க்கு மட்டும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஒன்று கிளாரிஃபை பண்ணணும். நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் நான் போட்டிருப்பேன். அகெயின் நான் இந்த லாங் வீடியோலையும் நான் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். என்னென்னா நிறைய பேர் வந்து என்ன கேட்குறீங்கன்னா, சர்டிஃபிகேட்டுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு அமௌண்ட்டு பே பண்ணால் தான் கிளாஸே எங்களுக்கு சொல்லி தருவீங்களா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. நம்மக்கிட்ட அப்படிலாம் சொல்லவும் மாட்டேன் நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. ஸோ நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்குறதும் உங்களோட சாய்ஸ் தான். அதுவுமே கம்பல்சரி கிடையாது. நீங்கள் கிளாஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் வாங்குறதுனா நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கிளாஸ் மட்டும் நான் ஃப்ரீயாக அட்டன் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலுமே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணால் தான் சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணால் தான் வந்து நான் உங்களுக்கு கிளாஸ் சொல்லி கொடுப்பேன் அப்படின்லாம் நான் எந்த இடத்துலையும் நான் வந்து சொல்லலை. கிளாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கூட கிடையாது. ஸோ கிளாஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா அதுக்கு மட்டும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். சர்டிஃபிகேட்டோட ப்ரைஸ் வந்து 250 to 300 வரும். ஸோ எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. ஸோ சர்டிஃபிகேட் நான் ப்ரிண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எத்தனை பேர் நீங்கள் வேணும்னு கேட்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி நான் ப்ரிண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் சர்டிஃபிகேட்டோட அமௌண்ட் வந்து நான் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். ஸோ இதுதான் நம்மளோட கிளாஸோட ப்ரொசீஜர். ஃப்ரீ கிளாஸ், யாராக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து ஃபினிஷ் ஆகுது. இந்த மாதிரி டிசைன் நீங்களும் மேக் பண்ணி எனக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.